பொலிவுடன் தொடங்கியுள்ள புதிய தலைமுறையின் நிமிட செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். உள்ளூர் செய்திகள், தேசியம், உலகம், வணிகம், விளையாட்டு, சினிமா என டாப் 10 செய்திகளை அடுத்த ஒரு மணி நேரத்தில் நிமிட செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். ஆயுதங்களை மேம்படுத்த 5300 கோடி ரூபாய்க்கு ராணுவம் ஒப்பந்தம், நாடாளுமன்றத்தில் நீடிக்கும் அமளி, 3000 புதிய ரயில்களை அறிமுகப்படுத்த முடிவு. இப்படி பல்வேறு தேசிய செய்திகளை அடுத்ததாக பார்க்கலாம். பாதுகாப்பு குறைபாடு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்றும் அமளி ஏற்பட்டது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூடியதும் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் முழக்கமிட்டனர். மக்களவைக்குள் நுழைய அனுமதிச்சீட்டு வழங்கிய மைசூரு பாஜக எம்பி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மேலும் 14 எம்பிக்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் முழக்கமிட்டனர். இதனால் இரு அவைகளிலும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. சமாதான முயற்சி தோல்வியடைந்ததால் நாடாளுமன்ற இரு அவைகளும் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவைக்குள் நுழைந்து 2 பேர் அத்துமீறலில் ஈடுபட்டது தொடர்பாக நேற்று எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் கேள்வி எழுப்பினர். இதனால் அமளி ஏற்பட்டதை அடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த 6 எம்பிக்கள் உட்பட இரு அவைகளிலும் மொத்தம் 14 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். அவ்வாறு நடவடிக்கைக்கு ஆளான எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஜனநாயகத்திற்கு எதிராகவும் சர்வாதிகார போக்குடனும் மத்திய அரசு செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தில் நடந்த அத்துமீறல் சம்பவத்தில் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் நபரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மக்களவையில் பார்வையாளர் மாடத்திலிருந்து குதித்த இருவர் புகைக்குண்டுகளை வீசியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் போராட்டத்தில் ஈடுபட்டதாக சாகர் சர்மா, மனோரஞ்சன், நீலம் தேவி, அமோல் ஷிண்டே ஆகிய 4 பேரும் அவர்களுக்கு தஞ்சம் அளித்ததாக வினோத் என்பவரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இந்த போராட்டத்திற்கு பின்னணியில் லலித் ஜா என்பவர் உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரை கைது செய்த காவல்துறையினர் சிறப்பு விசாரணை குழுவிடம் ஒப்படைத்தனர். மக்களவைக்குள் நுழைந்து போராட்டம் நடத்தியது ஏன், பின்னணியில் ஏதேனும் அமைப்புகள் உள்ளனவா என்ற கோணத்தில் லலித் ஜாவிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பீகாரைச் சேர்ந்தவரான லலித் ஜா கொல்கத்தாவில் ஆசிரியராக பணியாற்றியதும் விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் பட்ராளர் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ராஜஸ்தான் மாநில முதலமைச்சராக பஜன்லால் சர்மா பதவியேற்றுக் கொண்டார். ஜெய்ப்பூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆல்பர்ட் அரங்கில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விழாவில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தியா குமாரி, பிரேம்சந்த் பைரவா ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றனர். நடந்து முடிந்த ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் 115 இடங்களில் வென்று பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. முதல் முறை எம்எல்ஏவான பஜன்லால் சர்மா RSS அமைப்பின் ஆதரவு பெற்றவர். முதலமைச்சருக்கான தேர்வில் அவரது பெயரை முன்னாள் முதலமைச்சரான வசுந்தரா ராஜே பரிந்துரைத்தார். ராஜஸ்தானில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரசுக்கு 69 இடங்களே கிடைத்தது. பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் ரயில்களை கொள்முதல் செய்ய இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது. இதற்கான டெண்டர் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளில் வெளியிடப்படும் என்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பயன்பாட்டில் உள்ள பழைய ரயில்கள் அடுத்த 15 ஆண்டுகளில் மாற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை 10,754 ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் 3000 புதிய ரயில் சேவைகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் ரயில்களில் பயணிப்போரின் வருடாந்திர எண்ணிக்கையை 1000 கோடியாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நடப்பு நிதியாண்டிற்குள் நாட்டில் 5500 முதல் 6000 கிலோமீட்டர் வரை புதிய ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுவிடும் என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 5243 கிலோமீட்டருக்கு புதிய ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிகளுக்கான தளவாடங்களை வாங்குவதற்கு 5336 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தை ராணுவம் மேற்கொண்டுள்ளது.
உள்நாட்டு தொழில் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதன்படி அரசுக்கு சொந்தமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் ராணுவத்திற்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. நாட்டின் வடக்கு எல்லைப் பகுதிகளில் நவீன துப்பாக்கிகளோடு கண்காணிப்பு பணியில் வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த துப்பாக்கிகளுக்கு தேவையான உபகரணங்களை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திடம் வாங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த நவம்பர் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. நடை திறக்கப்பட்டது முதல் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோத தொடங்கியது. நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கவே கூட்டத்தை கட்டுப்படுத்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டும் மாநில அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இந்நிலையில் இன்று அதிகாலை 3 மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. ஐயப்பனை தரிசனம் செய்ய நள்ளிரவு முதலே பக்தர்கள் சன்னிதானம் பெரிய நடைபந்தலில் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். கோவிலில் கூட்டம் அலைமோதுவதால் பக்தர்கள் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பக்தர்களின் தேவைக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நவம்பர் மாதம் முதல் ஜனவரி வரை குளிர்காலமாக இருக்கும் நிலையில் பெரும்பாலான மாநிலங்களில் வெப்பநிலை குறைய ஆரம்பித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் கடும் குளிர் நிலவுவதுடன் காற்றின் தரமும் குறைந்திருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. அங்குள்ள சாப்டர்ஜங் பகுதியில் வெப்பநிலை மிக குறைவாக 4.9 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் பகுதியில் அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பல இடங்களில் பனிமூட்டம் அதிகமாக இருந்ததால் வாகன ஓட்டிகளுக்கு சாலையே தெரியாத நிலை ஏற்பட்டது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் குளிரின் பிடியிலிருந்து தப்பிக்க மக்கள் சாலையோரம் தீ மூட்டினர். சிலர் கம்பளி போர்வைகளை போர்த்தியபடி சூடான பானங்களை அருந்தி குளிரிலிருந்து தற்காத்துக் கொண்டனர். அங்கு மூடுபனி காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். தென்னிந்திய பகுதிகளிலும் குளிரின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இடுப்பு எலும்பு முறிவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் வீடு திரும்பினார். தேர்தலில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சி ஆட்சியை இழந்த சில நாட்களில் அந்த கட்சித் தலைவர் சந்திரசேகர ராவ் தனது பண்ணை வீட்டில் தவறி விழுந்ததில் காயமடைந்தார். அவருக்கு இடுப்பு பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள யசோதா மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. மருத்துவமனையில் ஓய்வெடுத்து வந்த அவரை தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்தவரும் ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு நேரில் சென்று நலம் விசாரித்தார். இதேபோல் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நட்சத்திரமான சிரஞ்சீவியும் சந்திரசேகர ராவை சந்தித்தார். அவர்களது குடும்பத்தினருடன் உரையாடிய சிரஞ்சீவி சந்திரசேகர ராவிற்கு மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். அந்த மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் சந்திரசேகர ராவிடம் நலம் விசாரித்தார். இந்நிலையில் மெல்ல குணமடைந்து வரும் சந்திரசேகர ராவ் இன்று மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். திபெத்தியர்கள் தாய்நாட்டை விட இந்தியாவில் சுதந்திரமாக இருப்பதாக திபெத்திய புத்த மத தலைவர் தலாய் லாமா தெரிவித்துள்ளார். தலாய் லாமா இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சிக்கிம் தலைநகர் கேங்டாக்கிற்கு சென்ற தலாய் லாமாவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கிருந்து மேற்குவங்க மாநிலம் சிலிகுரிக்கு அவர் சென்றார். 13 ஆண்டுகளுக்கு பிறகு தலாய் லாமா அங்கு பயணம் மேற்கொண்டதால் அவரை காண அசாம், பீகார், சிக்கிம், டார்ஜிலிங் உள்பட ஏராளமான பகுதிகளில் இருந்து 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்தனர். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய தலாய் லாமா திபெத்தியர்களுக்கு சொந்த நாட்டில் ஏராளமான கட்டுப்பாடுகள் உள்ளதாகவும் அவர்கள் அகதிகளாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஆனால் இந்தியாவில் திபெத்தியர்கள் சுதந்திரமாக இருப்பதாக தலாய் லாமா தெரிவித்தார். தேசிய அளவிலான செய்திகளை பார்த்தோம். அடுத்ததாக தமிழ்நாட்டில் நடந்த டாப் 10 செய்திகளை பார்க்கலாம். வெள்ள நிவாரணத் தொகை 6,000 ரூபாயை ரொக்கமாகவே வழங்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட கனமழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. நிவாரணத் தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்றும் தொகையை அதிகரிக்க வேண்டும் என்றும் மோகன்தாஸ், செல்வகுமார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்குகள் இன்று தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கபூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. டோக்கன் முறை மூலம் ரொக்கமாக வழங்கினால் தவறானவர்கள் பயனடையக்கூடும் என மனுதாரர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. அப்போது 4 மாவட்டங்களில் 37 லட்சம் குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது என தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டது. வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வெள்ள நிவாரணம் என்பது உடனடி தேவை என்றும்
தாமதப்படுத்துவது மக்கள் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் கூறினார். மேலும் வெள்ள நிவாரணத்தை ரொக்கமாக வழங்கலாம் என்றும் மனுதாரர்கள் கோரிக்கைப்படி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் தலைமை நீதிபதி அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கர்நாடக அணைகளிலிருந்து குறைவான அளவே நீர் திறக்கப்பட்டாலும் மழையின் காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு 3000 கனஅடியிலிருந்து 4000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இந்த ரம்மியமான காட்சியை சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். அதே நேரத்தில் மழை நீடித்தால் நீர்வரத்து மேலும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எண்ணூரில் எண்ணெய் கழிவுகள் கலந்த பகுதியில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மெய்யநாதன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். சென்னை மாநகராட்சி திருவொற்றியூர் மண்டலத்திற்கு உட்பட்ட நெட்டுக்குப்பம், எண்ணூர் குப்பம், சடையங்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள எண்ணூர் முகத்துவாரத்தில் கலந்திருக்கும் எண்ணெய் படலங்களை அகற்றும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அவர்களுடன் சுற்றுச்சூழல் துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ, மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாவட்ட ஆட்சியர் ராஷ்மி சித்தார்த் ஜகேடா ஆகியோர் உடனிருந்தனர். பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். பொதுமக்கள் அனைவரும், அந்த கிராம மக்கள் அனைவரும் பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. வேலை வாய்ப்பு வேணும் கேட்டிருக்காங்க. திருப்பி இந்த மாதிரி விபத்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். தலைமைச் செயலர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் தலைமைச் செயலர் தலைமையில் கமிட்டி அவங்க ஆய்வு செஞ்சு கண்டிப்பா நிவாரண தொகையை விரைவில் முதலமைச்சர் அறிவிப்பார். பிரணவ் ஜுவல்லர்ஸ் மோசடியில் நடிகர் பிரகாஷ் ராஜிற்கு தொடர்பு இல்லை என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது. பிரணவ் ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் மதனை காவலில் எடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் நடிகர் பிரகாஷ் ராஜ் விளம்பரத்தில் மட்டுமே நடித்ததும் அவருக்கும் இந்த நிறுவனத்தில் செய்யப்பட்ட முதலீடு மற்றும் மோசடியில் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் விசாரணையில் தெரியவந்திருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மோசடியில் தொடர்பு இல்லை என்று தெரியவந்திருப்பதால் பிரகாஷ் ராஜிடம் விசாரணை நடத்தப்போவதில்லை என்றும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். பிரணவ் ஜுவல்லர்ஸ் மோசடியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடிகர் பிரகாஷ் ராஜிற்கு சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அவருக்கு இதில் தொடர்பு இல்லை என்று பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தெரிவித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சேலத்திற்கு அருகே ஓமலூரில் நடைபெற்ற சந்தையில் 4 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற இச்சந்தைக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து கால்நடைகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. இன்று கூடிய சந்தையில் சுமார் 3500 கால்நடைகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் கறவை மாடுகள் 65,000 ரூபாய் வரையிலும், எருமை மாடுகள் 70,000 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டன. மேலும் நாட்டு மாட்டுக்கன்றுகள் மற்றும் காளை கன்றுகள் 15,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை விற்கப்பட்டன. தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிமாநிலங்களிலிருந்து வந்திருந்த வியாபாரிகள் கறவை மாடுகளை அதிக விலை கொடுத்து வாங்கினர். சந்தையின் முடிவில் 4 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளில் வெடி விபத்து தொடர்வது வேதனை அளிக்கிறது. சாத்தூர் அருகே ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சிக்கி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். பனையடிப்பட்டி கிராமத்தில் இயங்கி வந்த தனியார் பட்டாசு ஆலையில் ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சிக்கிய தொழிலாளி சண்முகராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை முழுமையாக அணைத்தனர். இந்நிலையில் சண்முகராஜின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு சென்ற இளைஞர்கள் தங்களை மீட்க கோரி சமூக வலைதளத்தில் காணொலி பதிவிட்டுள்ளனர். அப்புப்பட்டு கிராமத்திலிருந்து சவுதி அரேபியாவில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு வேலைக்காக சென்ற சிவகுமார், அஜித்குமார் ஆகிய இளைஞர்கள் அங்கு கடும் சிரமங்களை சந்திப்பதாக வேதனையோடு காணொலி பதிவிட்டுள்ளனர். அங்குள்ள தனியார் நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்து 2 ஆண்டுகள் ஆன நிலையில் 15 மணி நேரத்திற்கும் கூடுதலாக வேலை செய்ய சொல்லி நிறுவனத்தார் வற்புறுத்துவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். உணவு சரிவர வழங்கப்படுவதில்லை என்றும், நிறுவனத்தாரிடம் கேட்டால் பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்துக் கொண்டு மிரட்டுவதாகவும் அந்த இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர். தங்களை மீட்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 15 மணி நேரம் வேலை, அவங்க எப்போ வேலை சொல்கிறாங்களோ நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. சரியான சாப்பாடு முறையே இதுக்கு இல்லை.
மன்னராட்சி காலம் முதல் பின்பற்றப்படும் ஒரு நடைமுறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றளவும் தொடர்கிறது. அதன்படி தக்கலையில் காவல்துறையினரும் பொதுப்பணித்துறையினரும் விரதம் இருந்து பால் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த ஆண்டின் கார்த்திகை கடைசி வெள்ளிக்கிழமையை ஒட்டி தக்கலை காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினரும் காவல் அதிகாரிகளும் குற்றம் குறைந்து அமைதி நிலவ வேண்டி காவடி ஏந்தி வந்தனர். மழை பொழிய வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் தக்கலை பொதுப்பணித்துறை அலுவலகத்திலிருந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் பால் காவடி ஏந்திச் சென்றனர். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் கன்னியாகுமரி இருந்தபோது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையன்று காவல்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் வேளிமலை முருகனுக்கு பால் காவடி ஏந்திச் சென்று நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். குற்றங்கள் குறையவும் மக்கள் அமைதியாக வாழவும் காவல்துறையினர் நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். நீர்வளம் செழித்து விவசாயம் தழைத்தோங்க பொதுப்பணித்துறையினர் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் முகாமிட்டுள்ள பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகளை சுற்றுலா பயணிகள் கண்குளிர பார்த்து ரசித்துச் செல்கின்றனர். கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான பருவகாலங்களில் லட்சக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வருகை தரும். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலேயே ஆர்டிக், ரஷ்யா போன்ற குளிர் பிரதேசங்களிலிருந்து லட்சக்கணக்கான 40 வகையான உள்ளான் பறவைகள், ஈரான் நாட்டிலிருந்து 6000த்திற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் பூநாரை பறவைகளும் வருகை தந்துள்ளன. இவ்வாறு பல்வேறு வகையான பறவைகள் சரணாலயத்திற்கு படையெடுத்துள்ள போதும் கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் இது குறைவு என பறவை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்துக்கு பறவைகளை பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் வந்திருக்கு. அதில் ரஷ்யாவிலேருந்து சொல்லக்கூடிய அந்த உள்ளான், அது மாதிரி வாத்து வகையை சேர்ந்த டக்கு, அந்த மாதிரி நிறைய வகைகள் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா இயற்கையாகவும் நல்லா அழகாகவும் இருக்குது. அது மாதிரி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்ரு 2 கிலோமீட்டர் உள்ளே போய் தான் பார்க்க வேண்டியது. அதில் கொஞ்சம் சாலை வசதிகள்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். மதுரையிலிருந்து துபாய்க்கு செல்லும் ஸ்பைஸ் ஜெட் விமானம் 3வது நாளாக இன்றும் தாமதமாக புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து ஸ்பைஸ் ஜெட் விமானத்தின் மூலம் துபாய்க்கு விமான சேவை இயக்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று மதியம் 12:10 மணிக்கு செல்ல வேண்டிய விமானம் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக 10 மணி நேரம் தாமதமாக இரவு 10:30 மணிக்கு புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3வது நாளாக இந்நிலை ஏற்பட்டிருப்பதால் பயணிகள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். மதுரையிலிருந்து கொழும்பிற்கு செல்ல வேண்டிய விமானமும் தாமதமாக புறப்படுவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வை ஆராய்ந்தாலும் அதன் பின்னணியில் வணிகம் இருக்கும். அந்த அளவிற்கு நம்மோடு இரண்டர கலந்த வணிகம் சார்ந்த டாப் 10 செய்திகளை அடுத்து பார்க்கலாம். நாமக்கல்லில் தொடர்ந்து 11வது நாளாக முட்டை விலை 75 காசுகள் வரை விலை உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் 7 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு தினசரி 5.5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹5.50 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4ஆம் தேதி ₹4.75 விற்கப்பட்ட முட்டை 11 நாட்களாக தொடர்ந்து விலை உயர்ந்து ₹5.50 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வட மாநிலங்களுக்கு அதிக அளவு முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுவதால் முட்டை தேவை அதிகரித்துள்ளது. இதனால் வரும் நாட்களில் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவும் கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் தங்கம் சவரனுக்கு ₹80 விலை அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு ₹10 விலை உயர்ந்து ₹5,830க்கும், ஒரு சவரன் ₹80 விலை அதிகரித்து ₹46,640க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு ₹1 விலை ஏற்றம் கண்டு ₹80.50 விற்பனையாகிறது. டிசம்பர் 4ஆம் தேதி தங்கம் வரலாறு காணாத விலை உயர்வாக ஒரு சவரன் ₹47,800 விற்பனையானது. தொடர்ச்சியாக 9 நாட்களில் சவரனுக்கு ₹2,200 விலை சரிந்து காணப்பட்டது. இந்நிலையில் கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என அமெரிக்க மைய வங்கி அறிவித்த நிலையில் தங்கத்தில் முதலீடுகள் செய்யும் போக்கு அதிகரித்துள்ளது. இதுவே அதன் விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. 2 நாட்களில் தங்கம் சவரனுக்கு ₹1,040 விலை ஏற்றம் கண்டுள்ளது. வங்கிகளில் 50% மேலான வாடிக்கையாளர்கள் தங்களின் லாக்கர் கணக்கை மூடிவிட்டதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இது தொடர்பாக லோக்கல் சர்க்கிள்ஸ் என்ற தனியார் ஆய்வு நிறுவனம் ஒன்று லாக்கர் வைத்திருக்கும் 11,000 வாடிக்கையாளர்களிடம் ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. அதில் ஏற்கனவே லாக்கர்களை பயன்படுத்திக் கொண்டிருந்தவர்களில் 36% வாடிக்கையாளர்கள் அதனை மூடிவிட்டதாக தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளது.
16% வாடிக்கையாளர்கள் தங்கள் வைத்திருந்த லாக்கரை மூடிவிட்டு சிறிய அளவிலான லாக்கரை வாங்கிக் கொண்டதாகவும் கூறியுள்ளது. லாக்கர் கட்டணங்கள் அதிகமாக இருப்பதால் கணக்கை மூடிவிட்டதாக 4% வாடிக்கையாளர்கள் தெரிவித்ததாக இந்த ஆய்வு நிறுவனம் கூறியுள்ளது. 36% வாடிக்கையாளர்கள் புது கட்டணங்களை ஏற்றுக்கொண்டு லாக்கர் பயன்பாட்டை தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. முன்னதாக வங்கிகளில் லாக்கர்கள் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டுமென ஏற்கனவே ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்தது. வங்கிகள் லாக்கருக்கான கட்டணத்தை 300% வரை அதிகரித்துள்ளதால் நடப்பு ஆண்டின் ஜனவரி நிலவரப்படி 14% வாடிக்கையாளர்கள் மட்டுமே லாக்கருக்கான கட்டணத்தை செலுத்தியது ஆய்வில் தெரியவந்துள்ளதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 8 மாதங்களில் 10,64,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலாகியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலங்களில் வசூலானதை விட 23.4% அதிகமாகும். இந்த காலங்களில் கூடுதலாக பிடித்த வரியை திரும்ப செலுத்துவதற்கு முன் வரி வசூல் 17.7% அதிகரித்து 12,67,000 கோடி ரூபாயாக அதிகரித்து காணப்பட்டது. கூடுதலாக பிடித்தம் செய்யப்பட்ட வரியில் 2,03,000 கோடி ரூபாய் திரும்ப செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக பிடித்தம் செய்யப்பட்ட வரியை திரும்ப செலுத்த சில முக்கிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் நேரடி வரிகள் மூலம் 18,23,000 கோடி ரூபாய் வசூலாக வாய்ப்புள்ளதாகவும் மறைமுக வரிகள் மூலம் 15,38,000 கோடி ரூபாய் வசூலிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் 33,61,000 கோடி ரூபாய் மொத்த வரி வசூல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய பங்குச்சந்தைகள் வரலாறு காணாத ஏற்றம் கண்டுள்ள நிலையில் சென்செக்ஸ் கடைசி 10,000 புள்ளிகளை 551 வர்த்தக தினங்களை எடுத்துக் கொண்டுள்ளது. இதுவே 50,000 புள்ளிகளில் இருந்து 60,000 புள்ளிகளை கடக்க 158 வர்த்தக தினங்களே ஆனது. அமெரிக்க மைய வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதங்களை மாற்றம் செய்யாததே இந்திய பங்குச்சந்தைகள் அதிகரிக்க காரணமாக அமைந்தது. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் முதன்முறையாக 70,000 புள்ளிகளை கடந்து முடிந்தது. தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி இதுவரை இல்லாத அளவாக 21,000 புள்ளிகளை தாண்டி நிறைவடைந்தது. சென்செக்ஸ் 60,000 புள்ளிகளில் இருந்து 70,000 புள்ளிகளை நோக்கி பயணிக்க பொதுத்துறை நிறுவனங்கள் பெரும் உதவியாக இருந்திருப்பது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் பொதுத்துறை நிறுவனங்களின் சந்தை மதிப்பு 20,19,000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் 46,44,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு எடுத்து வரும் சாதகமான முன்னெடுப்புகளே முதலீட்டாளர்கள் பொதுத்துறை பங்குகளில் முதலீடு செய்ய காரணமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தவிர டாடா குழுமம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதானி குழுமம் உள்ளிட்டவைகளின் சந்தை மதிப்பும் கணிசமாக உயர்ந்துள்ளது. நாட்டின் மொத்த விலை பணவீக்கம் 8 மாதங்களில் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்ற ஏப்ரல் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை 7 மாதங்களாக மொத்த விலை பணவீக்கம் எதிர்மறையில் இருந்த நிலையில் நவம்பரில் 0.26% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்கள், கனிமங்கள், இயந்திர தளவாடங்கள், கணினி, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், மோட்டார் வாகனங்கள், போக்குவரத்து உபகரணங்கள் உள்ளிட்ட உற்பத்தி பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதே மொத்த விலை பணவீக்கம் அதிகரிக்க காரணம் என மத்திய தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அக்டோபரில் 2.53% இருந்த உணவுப் பொருள் பணவீக்கம் நவம்பரில் 8.18% அதிகரித்துள்ளது. இதற்கு வெங்காயத்தின் விலை 62% இருந்து 101% உயர்ந்ததே காரணமாக கூறப்படுகிறது. விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வெங்காயம் ஏற்றுமதிக்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இதன் காரணமாக உள்நாட்டில் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் இதனால் வரும் ஜனவரி மாதத்தில் வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய் அளவில் குறைய வாய்ப்புள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக நவம்பர் மாதத்திற்கான சில்லறை பணவீக்கமும் 3 மாதங்களில் இல்லாத அளவிற்கு 5.55% அதிகரித்துள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.7% வளர்ச்சி காணும் என ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்துள்ளது. முன்னதாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.3% இருக்கும் என்று தெரிவித்திருந்தது. இதற்கு எதிர்பார்த்ததை விட 2ஆம் காலாண்டில் வளர்ச்சி விகிதம் 7.4% அதிகரித்திருந்ததே காரணம் என ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. உற்பத்தி, சுரங்கம், கட்டுமானம் உள்ளிட்ட துறைகளின் வளர்ச்சி 2 இலக்கங்களில் இருப்பதும் வளர்ச்சி அதிகரிக்க காரணமாக இருக்கும் என ஆசிய வளர்ச்சி வங்கி குறிப்பிட்டுள்ளது.
நடப்பு நிதியாண்டில் வேளாண் துறை வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாக இருக்கும் என்று தெரிவித்துள்ள ஆசிய வளர்ச்சி வங்கி, தொழிற்சாலை வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. இந்தியாவின் முக்கிய 7 நகரங்களில் நடப்பாண்டில் வீடுகள் விற்பனை 38% அதிகரித்து 4,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கட்டுமான ஆய்வு நிறுவனமான அனராக் தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டில் 7 நகரங்களிலும் 3,28,000 கோடி ரூபாய் மதிப்பில் வீடுகள் விற்பனையாகி இருந்தது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. நடப்பாண்டின் முதல் 9 மாதங்களிலான விற்பனையே கடந்த ஆண்டில் விற்பனையானதை விட அதிகமாக இருந்ததாக அனராக் ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் அனுஜ் பூரி தெரிவித்துள்ளார். குறிப்பாக பிரீமியம் பிரிவில் வீடுகள் விற்பனை அதிகரித்து காணப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை 1,12,976 வீடுகள் விற்பனையாகியுள்ளதாகவும் 2வது காலாண்டில் இதிலிருந்து 1%, 3வது காலாண்டில் 8% அதிகரித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். 8 மாதங்களில் புனேயில் வீடுகள் விற்பனை 96%, சென்னையில் 45%, ஹைதராபாத்தில் 43%, பெங்களூரில் 42% விற்பனை அதிகரித்திருப்பதாக அனராக் தெரிவித்துள்ளது. மும்பை மாநகர பிராந்தியத்தில் 41%, டெல்லி NCRல் 29%, கொல்கத்தாவில் 19% வீடுகள் விற்பனையாகியுள்ளன. காப்பீடு செய்வதை அதிகரிக்க மத்திய அரசும் காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையமும் முயற்சித்தாலும் நாட்டில் 95% மக்களுக்கு காப்பீடு இல்லை என்று ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது. தேசிய காப்பீட்டு அகாடமி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்தியாவின் 144 கோடி மக்கள் தொகையில் 5% பேரிடம் மட்டுமே காப்பீடு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. நடுத்தர வருவாய் பிரிவினரில் 84% பேரிடம் சொத்து காப்பீடு இல்லை. 2ஆம், 3ஆம் கட்ட நகரங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் 77% பேரிடம் காப்பீடு இல்லை என்று ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. ஆயுள் காப்பீட்டிலும் 87% இடைவெளி நீடிக்கும் நிலையில் காப்பீட்டு வர்த்தகத்தில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மருத்துவ காப்பீட்டை பொறுத்தவரை 73% மக்களை இன்னும் எட்டாமல் இருப்பதாகவும், புயல், வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்கள் அதிகரித்து வரும் சூழலில் காப்பீட்டின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அண்மையில் சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களில் ஏற்பட்ட கடும் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்கள் ஆயுள், சொத்து மற்றும் வாகன காப்பீட்டின் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுவதாக அமைந்தன. இணையம் மூலம் அதிகம் வாங்கப்பட்ட உணவுகளில் பிரியாணி இந்த ஆண்டும் முதலிடம் பிடித்துள்ளது. ஸ்விக்கி நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆண்டறிக்கையின்படி 2 வினாடிக்கு 5 பிரியாணி ஸ்விக்கி மூலம் வாங்கப்பட்டுள்ளது. 20,49,000 புதிய வாடிக்கையாளர்கள் முதல் ஆர்டராக பிரியாணி வாங்கியுள்ளனர். ஸ்விக்கியில் ஜனவரி 1ஆம் தேதி மட்டும் 4,30,000 பிரியாணி வாங்கப்பட்டுள்ளது. அதிக முறை ஆர்டர்கள் செய்யப்பட்ட உணவாக 8வது முறையாக இந்த ஆண்டும் பிரியாணி முதலிடம் பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் போது 188 லட்சம் பிட்சாக்கள் வாங்கப்பட்டுள்ளன. துர்கா பூஜையின் போது குலாப் ஜாமுன் மற்றும் ரசகுல்லா மட்டும் 77 லட்சம் ஆர்டர்கள் மூலம் வாங்கப்பட்டுள்ளன. மும்பையைச் சேர்ந்த வாடிக்கையாளர் ஒருவர் 42,30,000 ரூபாய்க்கு நடப்பாண்டில் மட்டும் உணவினை இணையம் மூலம் வாங்கியுள்ளார். சென்னையைச் சேர்ந்த ஒரு வாடிக்கையாளர் 31,748 ரூபாய்க்கு ஒரே ஆர்டரில் காஃபி, பிஸ்கெட் உள்ளிட்ட உணவுகளை வாங்கியுள்ளார். சர்வதேச அளவில் இன்று நடந்துள்ள முக்கிய நிகழ்வுகளை அடுத்து பார்க்கலாம். உக்ரைனில் 2,44,000 ரஷ்ய வீரர்கள் போரிட்டு வருவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். உக்ரைன் போர் குறித்து அரிதான தகவலை புட்டின் வெளியிட்டுள்ளார். ரஷ்யாவில் தினமும் 1,500 பேர் ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு வருவதாக கூறிய அந்நாட்டு அதிபர், ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்ற மொத்தம் 4,86,000 பேர் கையெழுத்திட்டிருப்பதாக கூறினார். ராணுவத்திற்கு உடனடியாக அதிக ஆள் சேர்ப்பு நடத்த அவசியமில்லை என்று கூறிய புட்டின், ஏற்கனவே ரஷ்ய ராணுவத்தில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் இணைந்து வருவதாகவும் தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தன்னை போன்று இருக்கும் AI உருவத்திடம் உரையாடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. விளாடிமிர் புட்டின் பொதுமக்களிடம் கேள்விகளை பெறும் செய்தி நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட புட்டினை போன்று வேடமிட்ட உருவம் அவரின் குரலிலேயே உரையாடியது. தன்னை பல்கலைக்கழக மாணவர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த உருவம் புட்டினை போன்று இரட்டைகள் உருவாக்கப்படுவது குறித்து கேள்வி எழுப்பியது. அதற்கு பதிலளித்த புட்டின், தன்னை போன்று முகமும் உடல் அசைவுகளும் குரலும் கொண்ட ஒரே நபர்தான் மட்டுமே என்று கூறினார். மேலும் அந்த இரட்டை செயற்கை நுண்ணறிவால் எழும் ஆபத்துகள் குறித்து கேள்வி எழுப்பிய நிலையில்
புட்டின் அதற்கு அசராமல் பதிலளித்தார். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன. Подумал и решил, что похожим на себя и говорить моим голосом должен только один человек. И этим человеком буду я. Вот так один из наших деятелей. மனிதருக்கு பார்வை இழப்பு ஏற்படும் வாய்ப்பை முன்கூட்டி தடுக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மாடல் உதவும் என தெரிய வந்துள்ளது. டோக்கியோ மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட செயற்கை நுண்ணறிவு மாடல் நீண்டகால அடிப்படையில் மயோப்பியா நோயாளிகளின் பார்வை இழப்பை தடுக்கும் என கூறப்பட்டுள்ளது. கிட்ட பார்வை எனப்படும் இந்த குறைபாடு உள்ளவர்கள் மிக அருகில் உள்ள பொருட்களை பார்க்க முடியும், ஆனால் தூரத்தில் உள்ள பொருட்களை பார்க்க இயலாது. இந்த பிரச்சனையுடையவர்களுக்கு பார்வையை சரி செய்ய கண் கண்ணாடிகள், கான்டாக்ட் லென்ஸ் மற்றும் அறுவை சிகிச்சை ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அடிப்படையில் கண்களில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் பிரச்சனைகளை ஆய்வு செய்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் சரி செய்ய வாய்ப்பிருப்பதை கண்டறிந்துள்ளதாக டோக்கியோ மருத்துவ பல்கலைக்கழக ஆய்வாளர் இனிங் வாங் தெரிவித்துள்ளார். ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா புதிய ஸ்மார்ட் கண்ணாடிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் வருவதைப் போல இந்த கண்ணாடிகளின் மூலம் நீங்கள் பார்ப்பதை வீடியோவாக அல்லது புகைப்படமாகவும் பதிவு செய்ய முடியும். ரேவானுடன் இணைந்து உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஸ்மார்ட் கண்ணாடியில் புகைப்படங்கள் மற்றும் வீடியோவுக்காக 12 மெகா பிக்சல் கேமராவும் அழைப்புகளுக்காக மேம்படுத்தப்பட்ட ஓபன் இயர் ஆடியோவும் இணைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் அம்சமாக இந்த ஸ்மார்ட் கண்ணாடியில் நாம் பார்ப்பதை இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் சமூக வலைதளங்களில் லைவ் ஸ்ட்ரீமும் செய்யலாம். நமது நினைவுகளை கைகளில் இல்லாமல் பதிவு செய்வது, லைவ் ஸ்ட்ரீம்கள் மூலம் நண்பர்களோடு இணைந்திருப்பது, இவை அனைத்தும் இந்த ஸ்மார்ட் கண்ணாடிகள் மூலம் சாத்தியமே என மெட்டா தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த வகை ஸ்மார்ட் கண்ணாடிகள் ரேவான் அல்லது மெட்டா இணையதளத்தில் விற்பனைக்காக உள்ளன. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்கின் தாய் மாயே மஸ்க் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் தனது மகன் எலான் உலகை மேம்படுத்த விரும்புவதாகவும் ஆனால் பைடன் அவரை தடுப்பதாகவும் குறிப்பிட்டார். உலகமே தன் மகனை பார்த்து பெருமைப்படுவதாக கூறிய அவர் அமெரிக்க அதிபரின் நோக்கம் புரியவில்லை என்றும் பதிவிட்டார். எலான் மஸ்கின் ஸ்டார் லிங்க் நிறுவனத்திற்கு அரசாங்கம் மானியம் தர மறுத்ததே இந்த விமர்சனத்திற்கான காரணம் என்று கூறப்படுகிறது. கிராமப்புறங்களுக்கான இணையதள சேவையை சுலபமாக தர முயற்சித்த ஸ்டார் லிங்க் நிறுவனம் அதனை செயல்படுத்த சுமார் $800 மில்லியன் மானியத்திற்கு அரசிடம் விண்ணப்பித்திருந்தது. இதனை ஆய்வு செய்த பெடரல் கம்யூனிகேஷன்ஸ் கமிஷன் இணைய சேவை தரத்தை ஸ்டார்லிங்க் நிறுவனம் பூர்த்தி செய்யவில்லை என்று கூறி மானிய விண்ணப்பத்தை ரத்து செய்தது. இதன் மூலம் எலான் மஸ்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கும் இடையிலான மோதல் போக்கு தொடங்கிய நிலையில் இதன் தொடர்ச்சியாக எலான் மஸ்கின் தாய் மாயே மஸ்க் பைடனை விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது. முறைகேடாக சொத்து சேர்த்த வழக்கில் கைதாகியுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க ஊழல் தடுப்பு அமைப்புக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமராக இருந்தபோது தனக்கு கிடைத்த பரிசு பொருட்களை அரசு கருவூலத்தில் ஒப்படைக்காமல் முறைகேடாக விற்று சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இம்ரான் கானுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் இம்ரான் கானுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்த பாகிஸ்தான் உயர்நீதிமன்றம் அவரை விடுதலை செய்ய உத்தரவிட்டது. ஆனால் தூதரக ரகசிய தகவல்களை கசியவிட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் இம்ரான் கான் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தனது பதவிக்காலத்தின் போது தனக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களை முறைகேடாக வாங்கிய வழக்கில் அவரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த ஊழல் தடுப்பு அமைப்பிற்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நேபாள முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒலி கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றபோது ஒருவரால் தாக்கப்பட்டார். நேபாள முன்னாள் பிரதமரும் எதிர்க்கட்சித் தலைவருமான KP சர்மா ஒலி கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக போஜ்பூரிலிருந்து தன்குடா பகுதிக்கு சென்றார். அங்கு அவருக்கு மாலை அணிவித்து ஆதரவாளர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து மக்கள் கூட்டத்திற்கு நடுவே சென்று கொண்டிருந்தபோது சர்மா ஒலியை நோக்கி வந்த நபர் ஒருவர் அவரின் தலையில் தாக்கினார். அடுத்த நொடியே பாதுகாவலர்கள் அந்த நபரை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அந்த நபர் மகேஷ் ராய் என்பது தெரியவந்தது. ஆனால் சர்மா ஒலியை தாக்கியதற்கான காரணம் பற்றி இன்னும் தெரியவில்லை. அந்த நபரிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் சர்மா ஒலி தாக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சீனாவில் உள்ள சர்க்கஸில் குழந்தைகள் உண்மையான புலிகள் மீது சவாரி செய்வது போல புகைப்படம் எடுக்க அனுமதி அளித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவ்வாறு புலிகளின் மேல் சவாரி செய்வது போல் புகைப்படம் எடுப்பதற்கு இந்திய மதிப்பில் $235 பணம் வசூலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோ பதிவில் ஒரு சிறுவன் கட்டுகள் ஏதும் இன்றி இருக்கும் புலியின் மேல் தூக்கி வைக்கப்பட்டது போல காட்டப்பட்டுள்ளது.
இந்த காட்சிகள் அதிகம் பகிரப்பட்ட நிலையில் விலங்குகள் சார்ந்த பொழுதுபோக்குகளை புறக்கணிக்க வேண்டும் என விலங்குகள் நல அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. இதற்கு பதிலளித்த சர்க்கஸின் உரிமையாளர்கள் வனவிலங்குகளை வைத்து காட்சிப்படுத்தினால்தான் மக்கள் ஆர்வத்துடன் பார்ப்பதாகவும் அதன் மூலம் தங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது என்றும் கூறினார். இந்த வீடியோ பதிவு வெளியானதன் எதிரொலியாக சீனாவில் விலங்குகள் பயன்பாட்டிற்கு கடுமையான சட்டங்களை கொண்டுவர கோரிக்கைகள் வலுக்கின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. சிட்னியின் மிகப்பெரிய தேவாலயமான செயின்ட் மேரிஸ் தேவாலயம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டுள்ளது. அதோடு தேவாலய வளாகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை குறிக்கும் வகையில் ராட்சத கிறிஸ்துமஸ் மரம் ஒன்றும் நிறுவப்பட்டுள்ளது. வண்ண மின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்ட இந்த மரம் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் நிறுவப்பட்டுள்ள மிக உயரமான கிறிஸ்துமஸ் மரம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,10,000க்கும் மேற்பட்ட வண்ண மின் விளக்குகளும் 330 பெரிய அளவிலான அலங்கார பந்துகளும் பொருத்தப்பட்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த கிறிஸ்துமஸ் மரம் பொதுமக்களை பெரிதும் ஈர்த்துள்ளது. இதை காண நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான மக்கள் வந்து செல்கின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு சில நாட்களே உள்ளதால் சிட்னி நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. சிலியின் சாண்டியாகோ நகரில் உள்ள மிருக காட்சி சாலையில் மனிதர்களுக்கு போல விலங்குகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசுகள் வழங்கி உற்சாகமூட்டப்பட்டது. உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட பொதுமக்கள் தயாராகி வரும் நிலையில் பல நாடுகளில் வனவிலங்கு பூங்கா, மிருக காட்சி சாலைகளில் பொதுமக்களை கவரும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சிலி நாட்டில் உள்ள மிருக காட்சி சாலையில் விலங்குகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசுகள் வழங்கப்பட்டன. காண்டாமிருகம், புலி, குரங்கு உள்ளிட்ட அனைத்து விலங்குகளும் அவைக்கு பிடித்த உணவுகளை பரிசு பெட்டியில் வைத்து கொடுக்கப்பட்டது. உணவுகளை ருசித்து உண்ட விலங்குகளை அந்த பெட்டிகளை வைத்து விளையாடி மகிழ்ந்தன. விலங்குகளின் குறும்புத்தனத்தை அங்கு வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். அடுத்த ஆண்டின் IPL கிரிக்கெட் போட்டியின் போது கொல்கத்தா அணியின் கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் செயல்படுவார் என அந்த அணியின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதுகில் ஏற்பட்ட காயம் காரணமாக 2023ஆம் ஆண்டின் IPL சீசனில் ஸ்ரேயாஸ் விளையாடவில்லை. அதனால் கொல்கத்தா அணியின் கேப்டனாக நிதிஷ் ராணா செயல்பட்டார். தற்போது ஸ்ரேயஸ் முழு உடல் தகுதி பெற்றுவிட்டதால் அணியின் கேப்டனாக செயல்படுவார் என்று கொல்கத்தா அணியின் தலைமைச் செயல் அதிகாரி வெங்கி தெரிவித்துள்ளார். IPL அணிகளில் அதிக மதிப்புள்ள முதல் அணியாக மும்பை இந்தியன்ஸ் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அந்த அணியின் மொத்த மதிப்பு $87 மில்லியன் என கணக்கிடப்பட்டுள்ளது. இரண்டாவது இடத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 80.6 மில்லியன் மொத்த மதிப்பு கொண்ட அணியாக திகழ்கிறது. அதன் தொடர்ச்சியாக மூன்றாவது இடத்தில் 78.6 மில்லியன் மதிப்புடன் கொல்கத்தாவும், ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 69.8 மில்லியன் மதிப்புடன் நான்காவது இடத்திலும், 65.4 மில்லியன் மதிப்புடன் குஜராத் அணி ஐந்தாவது இடத்திலும் உள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ் மற்றும் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. அமெரிக்காவில் நடைபெறும் கோல்ஃப் விளையாட்டில் பிரபல வீரர் டைகர் வுட்ஸ் தன் மகனுடன் மீண்டும் களம் இறங்கியுள்ளார். புளோரிடா மாகாணத்தின் ஆர்லாண்டோ நகரில் உள்ள ரிட்ஸ் கால்டன் கோல்ஃப் மைதானத்தில் PNC சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் முன்னணி வீரரான டைகர் வுட்ஸ் அணி உள்ளிட்ட 20 அணிகள் களம் காண்கின்றன. பிரபல வீரர் டைகர் வுட்ஸ் தன் மகன் சார்லி வுட்ஸுடன் இணைந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார். 14 வயதான சார்லி வுட்ஸ் இதற்கு முன் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற PNC சாம்பியன்ஷிப் போட்டியில் முதன்முறையாக தன் தந்தையுடன் சேர்ந்து களம் இறங்கினார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் இருவரும் 2ஆம் இடம் பிடித்து அசத்தினர். அந்த போட்டியில் கோல்ஃப் வீரர் ஜான் டாலி மற்றும் அவரது மகனும் முதல் இடம் பிடித்திருந்தனர். பிரபல கால்பந்து வீரர் மெஸ்ஸி அணிந்திருந்த 6 கால்பந்து சீருடைகள் 64 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போயின. கடந்த 2022ஆம் ஆண்டு கத்தாரில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் போது அர்ஜென்டினா அணியின் நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி அணிந்திருந்த 6 கால்பந்து சீருடைகள் ஏலம் விடப்பட்டன. நியூயார்க் நகரில் நடைபெற்ற இந்த ஏலத்தில் பலரும் போட்டி போட்டுக்கொண்டு மெஸ்ஸியின் சீருடையை ஏலத்தில் எடுக்க முயற்சிகளை மேற்கொண்டனர். இறுதியாக 64,97,000 ரூபாய்க்கு அவை ஏலம் போயின. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் சாம்பியன்ஷிப் 2023 போட்டி இன்று தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
இந்த போட்டியில் இந்தியா, ஈரான், அர்மீனியா, ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளிலிருந்து 8 சர்வதேச கிராண்ட் மாஸ்டர்கள் கலந்து கொண்டு 7 ரவுண்ட் ராபின் சுற்றுகள் விளையாடுகின்றனர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி தொடுத்த அவமதிப்பு வழக்கில் IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு IPL கிரிக்கெட் தொடரில் சூதாட்ட புகார் பற்றி விசாரணை நடத்திய IPS அதிகாரி சம்பத்குமார் தோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான கடைசி 20 ஓவர் போட்டியில் இந்திய அணி 106 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஜோஹன்னஸ்பர்க்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட் செய்து 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 201 ரன்களை சேர்த்தது. தொடர்ந்து பேட் செய்த தென்னாப்பிரிக்கா 95 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக சதம் விளாசியவர்கள் பட்டியலில் சூரியகுமார் யாதவ் இணைந்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 3வது T20 போட்டியில் சதம் அடித்ததன் மூலம் இந்த சாதனையை அவர் படைத்திருக்கிறார். ஜோஹன்னஸ்பர்க்கில் நடைபெற்ற போட்டியில் 55 பந்துகளில் சூரியகுமார் யாதவ் தனது 4வது சதத்தை பூர்த்தி செய்தார்.